இந்த ஆய்வுக்கான காரணம், இந்த ஆய்வுக்கான நோக்கம் என்னன்னா, பெண்களின் நடத்தையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு இழி சொல்லாகத்தான் இன்னும் பல ஆண்டுகள் கடந்தும், அதாவது தேவரடியாருடைய ஒழிப்புச் சட்டம் வந்து பல ஆண்டுகள் கடந்தும் இந்த வார்த்தை இன்னும் நம்மளால கேட்க முடியுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவரடியாருடைய பயணம் வந்து 2 வகையா நம்ம பிரிச்சுக்க முடியும். ஒண்ணு சோழர் காலத்திலிருந்து ஆரம்பிச்சது. சோழர் காலத்துல கிடைத்த அவர்களுக்கு அந்த சலுகைகள், மரியாதைகள் மீண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய முக்கிய நோக்கம். அடுத்த நோக்கம் என்னன்னா, இந்த தேவரடியார் என்ற அதாவது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த சொல் வந்து எல்லா தேவரடியார்களுக்கும் பொருந்தக்கூடிய சொல் அல்ல என்பதை விளக்கக்கூடியது தான் இந்த ஆய்வு. இந்த ஆய்வுக்கு எனக்கு மிகவும் வழிகாட்டுதலாக இருந்த எழுத்தாளர் வெண்ணிலா அம்மையார் அவர்களுக்கு இந்த தருணத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விராலிமலை முருகனுக்கு பொட்டு கட்டிக்கொண்டு தேவரடியாருடைய வம்சத்தின் கடைசி தேவரடியாராக இருக்கும் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாளுடைய வழிகாட்டுதலும் இந்த மார்க்கத்தில் அவர்களுடைய பங்களிப்பும் உண்டு. அவர்களுடைய அனுபவத்தை மனதில் கொண்டும் இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவரடியார்களை பற்றி ஆய்வுகள் செய்த ஒவ்வொரு நூலாசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் அடியேனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சௌகரியமாய் சபரிமலை சென்று வர ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, sabarimalayatra.com.